தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை பந்தய சாலையில் நடைபயிற்சி மேற்கொண்டார். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தியா? உங்களை நினைக்கும் போது கண்ணு கசங்குதுடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு. அந்த வண்டி வந்தத அலங்காரம் பண்ணி அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சது உனக்கு? நான் சொல்ல எல்லாம் என்ன சொல்றான், இறுதி யாத்திரைன்றான். ஏண்டா என்ன குலவனியா கொண்டு போனாங்க? அம்பிட்ட ஆசை இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். டேய் வாங்க, போற இடமும் போர்க்களம். அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. அடச்சை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீங்க எல்லாரும் மெல்றது இன்ஜின் சவுண்டோட அதிகமா கேக்குதுடா. எல்லாரும் துண்டுறீங்களே, ஒரு மரியாதைக்காக சாப்பிட்றீங்களான்னு கேட்டீங்களா? அந்த மரியாதை கொஞ்சம் கொடுங்கடா. அண்ணே, ஆபரேஷனே இப்பதான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளேயும் ஆயில் ஐட்டமா? பச்சை உடம்புனே தாங்காது, வேணாம். எதுக்குடா இம்புட்டு விளம்பரம்? பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். தலைவரே, கல்யாணத்துக்கு மூலம் வாசிக்கிறவங்க கூட 5-6 பேரை சேர்ந்து வராங்க. கட்சி சார்பா தரணும், இப்படி 2 பேர் உட்காந்தா இப்படி? மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்னும் முழக்கத்துடன் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கினார். இப்போது நடக்கிற இந்த தேர்தல் இளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல், அளவைக்கும் பொதுவைக்கும் நடக்கிற தேர்தல். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, பாவம் பெரியவங்க எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. உள்ள உட்கார வச்சலாம். தொங்குனா தொங்கிட்டு போறானு உர்றா, கீழே விழுந்து கால கை உடச்சுக்க போறாங்க. ஏதோ காரியம் மாட்டான்னு தொங்குறாங்க, தொங்கிட்டு போறாங்க. கூட உனக்கு என்ன? நாங்கள் இப்படி வேனிலே தொங்குவோம், இப்படி வீதியிலே தவறி விழுந்தாலும் விழுவோம். யோ ஜெயக்குமார், நீ வந்து உட்காரு. எவனாவது மிதக்காவா? நீ வந்து உட்காரு. யோ செல்வராஜ், அங்கேயே உட்காரு. யாவும் வந்தாலும் விட்டுறாத. யோ, எதுக்கு இப்ப வண்டியை தூக்கிட்டு கிளம்புற? அரசியல் பண்ணத்தான். யோ, தமிழ்நாட்டு மானத்தெல்லாம் அடமானம் வச்சுட்டு இப்ப தமிழ்நாட்டை மீட்போம்னு கிளம்பி போறியா? பின்ன என்ன ஆட்சியமா இருந்தா தமிழ்நாட்டை மீட்க கூடாதா? அடகு வச்சது யாரு? நான் தான். நீ அடகு வச்சு நீயே மீட்பியா? தமிழ்நாட்டை அடகு வச்ச நான் மீட்காம வேற யாரையா மீட்பா? ஆல்ரெடி 10 தோல்வி பழனிசாமி என்ன ஊரெல்லாம் காலிட்டு போறாங்க. இப்போ 11 தோல்வி வேற நடத்துன்னு எல்லாரும் பய நாட்டுறாங்க. இந்த வாட்டி நான் எப்படியாவது அரசியல் பண்ணி நிறையா தீருவேன். ஏமா, ஆல்ரெடி 10 தோத்துருக்கானாமே. 11. அப்ப இவருதான் உங்க கட்சி தலைவர் அமித்ஷா. அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் நேற்று சுற்றுப்பயணம் தொடங்கி இன்று நடைபயிற்சி மேற்கொண்டார். கக்கா போயிட்டு கழுவாம வரானோ? ஆமா, நீ ஏன் இப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். திறந்தவன பழனிசாமி தான் வருவான். எச்சசோறு வெட்டி போட்டா 8 ஊரு துண்ணலாமாம். பல்ல பாத்தியா? பெருத்து போன அந்த தவளை கொட்டான் பாத்துறீங்களா? பெருசா பெருத்து போய் இந்த பானை பக்கத்துல உட்காந்துருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியா இருக்கு நம்ம மூஞ்சி. இன்னைக்கு பௌர்ணமி ரெண்டாவது பங்குனி உத்திரம். பௌர்ணமி நல்ல நாள்ல இன்னைக்கு பங்குனி உத்திரத்தினால நல்ல நாள்ல இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். நீ எல்லாம் பெரிய மனுஷனாடா. அப்பனே ஆட்டோ ராஜா, நேரத்தை விட கொஞ்சம் கூட சம்பாதிக்கணும்டா ஐயா. இந்த சாவியில இருக்க திஷ்டி எல்லாம் போகணும். அண்ணா, என்ன பண்ண போறீங்க? திஷ்டி கழிக்க போறோம்ப்பா. திஷ்டி கழிக்கிறதுக்கு சாவியை மட்டும் போட்டா பார்த்தா, கையில இருக்கிற காசு பணம் எல்லாத்தையும் போடணும். போட்டா அப்பதானே திஷ்டி எல்லாம் கழியும். போதும், 4 சுத்தக்கூடாது, திஷ்டி கழியாதுடா. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காந்தி சிலையில் இருந்து சிறப்பு பேருந்தில் அவர் ரோட் ஷோ சென்றார். அப்போது அதிமுகவினர் மட்டுமின்றி பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியரும் சாலையின் இரு பக்கமும் நின்று அவருக்கு வரவேற்பளித்தனர். ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. டேய் போடா போடா. சவுண்ட் எல்லாம் ஓகேவாப்பா?
சொத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி பாஜக கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் ஏழுமலை அவர்களும் அண்ணாமலை அவர்களும் நொரடப்பா வீக்கா இருக்கு. சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. நான் கேட்டேன், நாக்கு கூட திருத்த முடியாத தமிழன் நாட்டை எப்படிடா திருத்துவா? எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற விவசாயிகள் நெசவாளர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தின் போது 3 நபர்களிடம் 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20, 8237 ரூபா 50 காசு, ஒரு புது செல்லு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மேட்டுப்பாளையத்தில் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்ற திருமண மண்டபத்திற்கு வெளியே காத்திருந்த தேக்கம்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் தங்கராஜின் பேண்ட் பாக்கெட்டை கிழித்து 1 லட்சம் ரூபாயை பிக் பாக்கெட் அடித்த மர்ம நபர்கள் நெல்லித்துறையைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் ஆனந்திடம் 1 லட்சம் ரூபாயையும் அபு என்பவரிடம் 2500 ரூபாயையும் திருடியுள்ளனர். எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? அதிமுக நிர்வாகிகள் மட்டுமே அதிக அளவு இருந்தார்கள். பேண்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உன்னை எப்படி கோர்த்து பாடுறா சார்? நான் உண்மையை சொல்றேன் சார், நாங்க 2 பேர் தான் சார் கூட்டணி சார். நான் திருடுற மாதிரி திருடுவேன் சார். இனிமே போலீஸ் பேச மட்டும் என்ன பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பணம் சம்பாதிப்பேன் சார். கிடைக்கிற பணத்தை ஆளுக்கு பாதியா பிரிச்சு யூனிஃபார்ம் போட்டு நாங்களே இழுக்கலாம். நீங்களும் ஒரு பங்கை வாங்கிக்கங்க. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை சிற்பி, சைனடி குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி. ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், நாளைய தமிழகத்துடைய முதலமைச்சர். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. இனி ஏமாற்றும் வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. மீண்டும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஓரணியில் இப்பொழுது திரண்டிருக்கிறார்கள். ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா அரசியல்வாதி இல்ல, திடீர்னு போன போட்டு எல்லா நதியும் இந்த பக்கம் திருப்பிட்டாலும் திருப்பிட்டுருவான். இந்த வைகை ஆற தாமிரபரணி ஆத்துல எனக்கே பாரு, அடுத்து பாலாறு எப்படி இணைச்சும் பாத்தியா? போதுமால அடிகளை மிசிக்க அடிகளே என்னது? என்னடா கேட்ட? நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன் நாயங்களா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா, அராஜகம் நடத்துறியா? நேரம் அதிகமாகி போச்சு. நாங்க திட்டமிட்டது இந்த இடத்துல 5 மணிக்கு பேசுவதாக நாங்க நேரம் குறித்திருந்தோம். இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆர்வத்திலையும் எழுச்சியிலையும் நாங்கள் தண்ணீரை நீந்துவதை போல மக்கள் வெள்ளத்திலே நீந்தி உங்களை சந்தித்திருக்கிறோம். என்னடா அது? ஒருத்தர் மதிக்க மாட்டான். என்ன என்ன என்னடா ஒருத்தன் 2 பேர் வரங்க வாங்க உனக்கு வைக்கிறான், மதிக்க மாட்டான். இங்க வந்து உனக்கு வச்சு மதிக்க மாட்டான், சிரிக்க மாட்டான். தலைவரே, உங்க பேரை சொன்னாலே நம்ம கட்சிக்காரன் யாரும் வர மாட்டேங்கிறான். அவமானமா போட போதுன்னுட்டு ரோட்ல போற வரவனெல்லாம் கூட்டி கொண்டாந்து நிறுத்திருக்கேன். சரி, அது நமக்குள்ளே இருக்கட்டும். 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்வோடு முடிவு கட்டப்படும். அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே கொடுக்கல. இனியும் நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. 16 ஆண்டு காலத்துல மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்கல்ல, தமிழகத்துக்கு என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. எந்த நிதியை கொண்டாந்தீங்க? ஒண்ணுமே இல்ல. இந்த பாரு, நானும் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அண்ணா அண்ணான்னு தலைவர்கள் பேரை சொல்லியே நீ ஆளை காலி பண்ண பாக்குறேன். மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொள்ளையடிக்க வேண்டும். இதற்காக மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள். டேய், 2 நிமிஷம் தான் போய் பேசிக்கிந்த செருப்பு லெவல்ல கொண்டாந்து விட்டுட்ட. நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க. நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 இருந்து 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தது. எப்பம்மா திரு ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சத்து சிரிக்குது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா? பொள்ளாச்சியில் 200 பொண்ணுங்களை மேட்ரு முடிச்சிக்கல, அது எப்படா அது? அது உங்க ஆட்சியில் இல்லையா அப்பா? எங்கே பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை,
பெண்களுக்கு கொடுமை வெக்கமா இல்ல? இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. இன்னைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. அடிங்கோ போற ஓடி. இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.